ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு நிறைய ஹாப்பி நியூஸ் இருக்குது இந்த வீடியோவில். ஜாஸ் ஹேசல்வுட் ஆர்சிபி கேம்பை வந்து எப்போ ஜாயின் பண்ண போகிறத இன்ஜுரி அப்டேட்டை பற்றி சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு விராட் கோலி இஸ் த பேக் இன் பெங்களூரு. ரஜத் பட்டிதாரோட மான்ஸ்டர் தனமான ஒரு பேட்டிங் வீடியோஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் திங் வந்து என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபார் எவர் அப்படின்னு நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த சேனல்லே சொல்லியிருந்து விராட் கோலி 15th அன்னைக்கு ஆர்சிபி டீம் கேம்பை வந்து ஜாயின் பண்ணுவார்னு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15th இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணிட்டார். சோஃபார் அவர் நேற்றே லேண்ட் ஆகிட்டார். நிறையா லீக் வீடியோஸ்லாம் கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து ஆர்சிபி அஃபிஷியலாக கிங் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டாங்க. ஐ திங்க் அவர் மேட்ச் டேக்கு முன்னாடி வந்து அன்பாக்ஸ் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். எப்படியும் 17th வரைக்கும் ஆரம்பிக்க மாட்டார். 18th or 19th வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண அதிக சான்ஸ் இருக்குதுன்னு நான் ஹோப்ஃபுல்லி நம்புகிறேன். ஏன்னா நடுவில் ஒரு நாள் தான் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்பாக்ஸ் ஈவெண்ட் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேட்ச் ஆடுவார். ஹோப்ஃபுல்லி அப்படியே கேகேஆர் கிளம்பி போவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் விராட் கோலி இந்த சீசன் எப்படி இருக்க போகுது. ஆரஞ்சு கேப் வரப்போகுதுங்கிறவங்கள கீழே வந்து ரெட் வித் ஆரஞ்சு ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க. அப்போ நம்ம எத்தனை பேர் விராட் கோலி ஆரஞ்சு கேப்பாக வெயிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த மெயின் நியூஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஸ் ஹேசல்வுட் வந்து எப்போ ப்ரோ ஆர்சிபி டீம் கேம்பை ஜாயின் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சில இன்சைட் மூலிமா நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, ஜாஸ் ஹேசல்வுட் ஒரு மாதிரி ஃபிட் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. ஆர்சிபி டீம் கேம்பை வந்து கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ண போகிறாரு தான் தெரிய வருது. அதாவது ஒன்று இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் ஆர்சிபி டீமோட கேம்பை ஜாயின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அது சொல்லப்படுது. அவர் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, த மெயின் திங் ஆஃப் த வீடியோ, ரஜத் மான்ஸ்டர் பேட்டிங். அவரோட ரஜத் பட்டிதார், கேப்டன் பட்டிதாரோட பேட்டிங் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பாருங்களேன் நீங்களே. பவுலர்ஸை பொழக்கக்கூடிய ரஜத் பட்டிதார் இஸ் பேக்குங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த ஒவ்வொரு ஷாட்டையும் பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சேனல் மூலிமா கிடைச்சிச்சு இந்த ஒரு வீடியோ. பயங்கரமான ஒரு பேட்டிங் ஃபார்மில் வந்து ரஜத் பட்டிதார் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் ஈடுபட்டிருக்காரு. நெட்ஸில் அடிக்கிறது வேறு, மேட்ச்சில் அடிக்கிறது வேறு. பட் இருந்தாலும் குட் டச்சில் நெட்ஸில் இருந்தால் அதை அப்படியே மேட்ச்சில் டெலிவரி பண்ண முடியும். ஆர்சிபி vs கேகேஆர் March 22 ஒரு ஃபயரான ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரஜத் பட்டிதாரோட பேட்டிங் ஸ்டைல்ஸ், இந்த ஒரு டெக்னிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரஜத் பட்டிதார் எவ்வளோ ரன் அடிப்பாரோ, அவர் ஆரஞ்சு கேப் வின் பண்ணுவாரா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த டீம் பற்றி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.